யாரு காப்பாத்துவாங்க? அந்த பொம்பளை எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லிடு. சொல்லு. சொல்ல முடியாது. நீ என்னோட உயிரை எடுத்தாலும் என்னால எதுவும் சொல்ல முடியாது. உனக்கு சாகறதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கா என்ன? அப்படின்னா உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என் கிட்ட பதில் சொல்லாம இருந்ததுக்கு இதுதான் உனக்கு தண்டனை. தீய சக்திகள் நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா இந்த உலகத்துல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. என்னோட விதிய அந்த துர்கா தேவி தான் எழுதியிருக்காங்க. அதை உன்னால மாத்தவே முடியாது. ஜெய் துர்கா தேவி, 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 ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி, 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 ஜெய் துர்கா தேவி. பிரேம் கண்ணா, என்னப்பா அங்க நிக்கிற? உள்ள வாப்பா. நாம எல்லாரும் சேர்ந்தது அம்மனுக்கு பூஜை பண்ண போறோம். பெரிய ரோதனையா போச்சு. இப்ப என்ன பண்றது? வா. நீங்க எல்லாரும் போய் பூஜை பண்ணுங்க. எனக்கு கையில கொஞ்சம் அடிபட்டிருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். துர்கம்மா, என்னோட பயம் உண்மையாயிடுமா? அம்மாடி சீமா, இப்ப நீ எங்கம்மா போற? பெரியத்த ப்ளீஸ், எனக்கு என்ன ஆனாலும் சரி, தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. நான் இப்ப வரேன். சீமா, அதுக்கு முன்னாடி அந்த லேடியோட அட்ரஸ் சொல்லுங்க. இதுக்கு மேல நேரத்தை கடத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். அது அது சரி, பார்த்து போயிட்டு வாப்பா. ஜெய் துர்கா தேவி. சீமா, நான் இப்ப வரேன் பெரியத்த, கொஞ்சம் இருங்க. இது அம்மனோட தாயத்தாச்சே. அட அஞ்சலி, வா, இத கொண்டு போய் நம்ம சாமி கிட்ட வச்சுட்டு வந்துடலாம். மூன்று முடிச்சு இணைந்து வழங்கியோர்